இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆகையால் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜெபங்கள் தூபங்களாக ஏறெடுக்கப்பட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையுள்ள நல்ல கர்த்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் அன்று விசுவாசிக்கிற எங்கள் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் சாவாமை உள்ளவர், அதர்சனமானவர், நித்தியானந்த பிரபு, ஏக சக்கராதிபதி, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையில் எழுந்தருளும். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை பெற்றுக்கொள்ள இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கும் என்று சொன்னீரே, என் செவிகள் சாய்ந்திருக்கும் என்று சொன்னீரே. செய்தீர்களும் ஆண்டவரே, செய்தீர்கள். எல்லா தடைகளையும் மாற்றும். காணொலி காட்சி மூலமாய் எங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை என் தேவனாகிய கர்த்தர் தந்தருளும். தெய்வமே, உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவையும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிற்கு முன்பாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கின்றன, சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். பரலோகத்திலே தேவதூதர்கள், 4 ஜீவன்கள், கேராபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கிறது. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் இருக்கிறவருக்கு முன்பாக கிரீடங்களை கழற்றி வைத்து துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய கர்த்தரை துதித்து ஆராதிப்போமா? பரலோகமே உம்மை துதிப்பதால் அங்கே கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர் என்று சொல்லி துதிப்போம்.
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உலகமே உம்மை துதிப்பதால் கிறிஸ்துவே எங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனவும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றாக கூடி துதிக்க அன்றைக்கு தாவீது ஏங்கினான். சங்கீதம் 43:4 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 43:4, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நினைக்கும் போது என் உள்ளம் உருகுகிறது. இவைகளை நினைக்கும் போது ஆலயத்துக்கு போனேனே, ஜனங்களோடு கூட நடந்து சென்றேனே, கூட்டமாய் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்தேனே. அந்த நாட்கள் எப்பொழுது வரும் என்று நான் என் தேவாலயத்துக்கு போவேன். ஓ என் ஆத்துமா, என் ஆத்துமா. 2ஆம் வசனம் 43ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? அந்த ஏக்கத்தோடு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு பாடும். ஆண்டவரே, இப்பொழுதும் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வருவேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீங்க ஐயா. உங்க நாமத்தை உயர்த்துற அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஐயா. சீக்கிரமா ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஜனங்களோடு கூட நான் துதிக்கணும் ஐயா. ஆண்டவரே, என் தேவனே, இவைகளை நினைக்கிறேன் என்று சொன்னேன். அந்த மறவாத தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் மறக்கவர் அல்ல. தாய் கூட பிள்ளைகளை மறந்து விடலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆனால் உனக்காக ஜீவனையே கொடுத்த அந்த ஜீவாதிபதி உன்னை மறக்க மாட்டார். நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயின் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையில் உனக்கு தந்தவர் மறந்திடுவாரா? மறந்திடுவாரா? உன்னை வெறுத்திடுவாரா? நிச்சயமாக மறக்க மாட்டார். பாடுவோம், கர்த்தரை துதித்து பாடுவோம். கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ? உன்னை வெறுத்திடுவாரோ? உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை
மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இன்னும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஆமென். ஒன்று கூட வார்த்தை மாறுவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறினார். நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போகவில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர்.
நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சங்கீதம் 34:10 இப்படியாய் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டி பட்டினியா இருக்குமா? நாகூமின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாய் பார்க்கிறோம், சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. சிங்கம் என்ன செய்யுமா? போய் வெளியே திரிந்து அலைந்து தனக்கு தேவையான இரையை பீறி கொண்டு வந்து அங்க வெறும் சதசதையா ஒரு பக்கம் குட்டிகளுக்காக பிச்சு வச்சிருக்குமா, இன்னொரு பக்கம் பெண் சிங்கத்துக்காக எலும்பும் கரியுமா இன்னொரு பக்கத்துல போட்டு வச்சிருக்குமா. எப்பயுமே அது கெபியில இறைக்கு, அதுக்கு சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடே இருக்காது. இந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது. குட்டிகளுக்கு தேவையானதை பீறி பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று அப்படியே தொண்டையை கடிச்சு அப்படியே கொண்டு வந்து அப்படியே பெண் சிங்கத்துக்கு கொண்டு வந்து போட்டு வச்சிருக்குமா. அப்படிப்பட்ட சிங்கம் கூட பட்டினி இருக்கும். ஆனால் தேவனை தேடுகிற என் பிள்ளையே, நிச்சயமாக ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பார், உன் குறைவுகளை நிறைவாக்குவார். அவர் உனக்கு சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று மல்கியா 3:6 இந்த ஆண்டவர் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நான் மாறாதவர். ஆகையால் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவ பிள்ளையே, வானம் பூமி வழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த ஆண்டவர் உனக்கு கொடுத்த வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை. அதை பிடித்துக் கொள்வோமா? கர்த்தாவே, நீர் எனக்கு இன்றைக்கு இப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். என் தேவனே, அந்த மறக்காத தேவனே, அவருடைய சமூகத்துல நான் மண்டியிட்டு எனக்கு உதவி செய்கிற எபினேசரே, என் துணையாளரே என்று நம்முடைய இருதயத்தை ஊற்றி அவனிடத்தில் அர்ப்பணிப்போம். எபினேசரே, ஆராதனை. என் துணையாளரே, உமக்கு ஆராதனை என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா?
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, ஒளி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே, எங்கள் துணையாளரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, ஐயா, எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? யாரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அல்லவா? ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்க செய்ய வரைக்கும் ஒத்தாசை வரும் பர்வதமே, எங்கள் கண்கள் உம்மைத்தான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு உதவி வரும், உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும். நீர்தான் எபெனேசர், நீர்தான் உதவி செய்கிறவர். ஐயா, உடைய பிள்ளைகள் கரங்களை ஏந்தி நிற்கிறாங்க ஐயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆதாரம் கொடுக்கிறவரே, உடைய பிள்ளைகளை நினைத்தருளும். பட்டினியிலும் பசியிலும் தவிக்கிறவர்களை நினைத்தருளும். வேதனையிலும் நிந்தையிலும் இருக்கிறவர்களை நினைத்தருளும். வேலை இல்லாமல் ஆண்டவரே
இருக்கிற பணத்தை செலவழித்து ஒவ்வொரு நாளும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கவளை நினைத்தார்களும், திக்கற்றவள் அனாதைகள் விதவைகளை நினைத்தார்களும் ஆண்டவரே, மறந்து விடாதையும், மறந்தும் இருந்து விடாதையும் ஆண்டவரே. நானோ சிறுமையும் எளிமையுமானவர், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாய் இந்த எளியோனை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நீர்தானே என்னை பேர் சொல்லி அழைத்து வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறித்து மறைப்பிடத்திலும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை கொடுப்பேன் என்று சொன்னீரே. உம்மை விட்டு நான் தூரம் போனாலும் என்னை தேடி வந்த தெய்வமே, இந்த எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார், இந்த சிறுமையை எளிமையானவனை கண்ணோக்கி பார். என்னை நினைத்தர்களும், என்னை நினைத்தர்களும், என் பிள்ளைகளை நினைத்தர்களும், சபை மக்களை நினைத்தர்களும், எங்கள் தேசத்தை நினைத்தர்களும், நினைத்தர்களும் ஆண்டவரே. அல்லேலூயா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் எம் பாதத்திலே. துணேசரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை நினைக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை நினைக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அன்புள்ள பிதாவே, என் அருமை பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். என் தேவன் உதவி செய்யும், என் தேவன் மனமிறங்கும். பிள்ளைகள் தேவைகளை சந்தியும், குற்றங்கள் குறைகளை மன்னியும். உம்மை விட்டு அவர்கள் தூர போனாலும் அவளை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவளை உயர்த்தும், அவருடைய கண்ணீரை துடைத்து, அவருடைய கவலைகளை விசாரித்தரும். அவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்தரும். உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம்
ஆண்டவருடைய பாதத்தில் சில காரியங்களுக்காக ஜெபிப்போமா? தேவ பிள்ளைகள் ஜெபிப்பார்கள், அவர்களோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதிலளிப்பார். ஆமென். ஜெப குறிப்புகளுக்காக தேவ பிள்ளைகள் சிலர் ஜெபிப்பார்கள், அவர்களோடு இணைந்து நீங்களும் இருக்கிற இடத்திலே ஜெபியுங்கள். முதலாவது ஜெப குறிப்பு, அனாதைகள், விதவைகள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட, அவர்கள் ரட்சிக்கப்பட, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர, கொரோனாவினால இறந்து போன குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதலும் சமாதானம் பெற அவர்களை கர்த்தர் ஆட்சி தேற்று. இவைகளுக்காக முதலாவது ஒரு சகோதரி முன்வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கிருபையுள்ள பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற தயவிற்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இப்பொழுது தகப்பனே அப்பா கொடுத்திருக்கிறதுக்கான ஜெப குறிப்புகளுக்காக உம்மிடத்தில் அப்பா உம்முடைய தயவை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய தயவுள்ள கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அப்பா விதவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்காக அப்பா, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே அப்பா. அப்பா திருநங்கைகளுக்காக, விதவைகளுக்காக தகப்பனே அப்பா, மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அவங்களுடைய கண்ணோக்கி பாருங்க தகப்பனே, அவங்க கண்ணோக்கி பாருங்க அப்பா. அந்த கொரோனா காலத்துல தகப்பனே அப்பா, அவங்க ஒவ்வொரு கஷ்டத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளை ஒடுக்காதீங்க, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே, அவங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க. அவங்களுக்கு இந்த சூழ்நிலை தேவையான கிருபைகளை, ஞானத்தை, வெள்ளத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அவங்க ஒவ்வொருடைய வீட்டின் தேவைகளா இருக்கட்டும் தகப்பனே, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் தகப்பனே, சந்திக்கப்படணும் ராஜா. அப்பா அவங்களுக்கு கிருபை காட்டுகிற கரங்களை அப்பா நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. அப்பா இந்த சூழ்நிலை தகப்பனே அப்பா நீங்க சந்திங்க தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்க சந்திங்க ராஜா. அவங்க ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. அப்பா ரட்சிக்க கூடாதபடி உங்களுடைய கரம் குறுகி போவதில்லைன்னு சொன்னீங்களே தகப்பனே. அப்பா அவங்க ஒவ்வொரு ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, தயவு பாராட்டுங்கப்பா. அதோடு கூட தகப்பனே அப்பா பிரிந்திருக்க குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா குடும்பத்துல தகப்பனே அப்பா, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தகப்பனே அப்பா, அப்பா இந்த குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுகிற பிசாசுகளை நசரேய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் கட்டிந்து வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆதியிலே குடும்பத்தை உண்டாக்கி தகப்பனே அப்பா, கணவன் மனைவியாக எங்களை வைத்து தகப்பனே அப்பா நீங்க எங்களை அழகு பாய்த்த தேவன் அல்லவா தகப்பனே. அப்பா இந்த சூழ்நிலையில் அப்பா குடும்பத்துல பிரிவினை உண்டாகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் தகப்பனே நீங்க நிர்மூலமாக்கி அப்பா குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுங்க ராஜா. சமாதான கர்த்தர் தாமே நீங்க இறங்கி வாங்க ராஜா, நீங்க இறங்கி வாங்கப்பா. அப்பா அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க சந்திங்கப்பா, குடும்பத்துக்குள்ள நிம்மதி சமாதானம் இருக்கும்படி கிருபை பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்பா இந்த நேரத்தில் கொரோனாவினால தகப்பனே எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனே தங்களுக்கு அருமையானவங்களை இழந்து போயிருக்கிறாங்க ராஜா. அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்க உம்மாலே மாத்திரம்தான் தகப்பனை கொடுக்க முடியும். அப்பா எங்களுக்கு தாயாக இருந்து தகப்பனாக இருந்து நீர் மாத்திரமே எங்களை ஆட்சி தேற்ற முடியும் ராஜா. ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் ஆறுதல் கொடுங்க தகப்பனே, ஆறுதல் கொடுங்க தகப்பனே. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தகப்பனே கிருபைகளை கொடுத்து அப்பா உம்முடைய சத்தியத்தின் பாதைகள் எங்களை நடத்துங்க தகப்பனே. அப்பா கிருபையினால் அவங்களை விடுவீங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை, ஆறுதலை கொடுங்க தகப்பனே. அப்பா எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய குறைவுகளை நிறைவாக்கி எல்லாருடைய தேவைகளையும் சந்திச்சு என் ஜீவனுள்ள தேவன் தாமே அப்பா எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் சந்திங்க தகப்பனே, ரட்சிப்பை கிருபையாய் கொடுக்குமாறு கேட்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஜெப குறிப்பு, தொற்று வியாதினாலே பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் குணமடைய ரெம்டெசிவிர் மருந்து, ஆக்சிஜன் படுக்கை சரியான நேரத்தில் சரியானபடி கிடைக்க, மூன்றாம் கட்ட பூஞ்சை கொரோனா அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அவர்களை பாதுகாக்கப்பட, அது மேலும் தொடராதபடி இருக்க அதற்கான தடுப்பூசி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட, கொரோனா தடுப்பூசியினாலே வேறு பக்க விளைவோ மரணங்களோ ஏற்படாமல் இருப்பதற்காக நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் வந்து ஜெபித்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே சப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே சப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இசப்பா எங்களை விடுவிக்க கூடியவர் இசப்பா, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே இசப்பா.
ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டே தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய வார்த்தையினால் குணமாக்குகிறவராய் இருக்கிறீரே தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. இந்த காலத்திலும் தகப்பனே சப்பா, இந்த கொடிதான காலத்தில் தகப்பனே ஹல்லேலூயா, உம்முடைய இரக்கத்தை கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஹல்லேலூயா இசப்பா. நீர் இரக்கத்தின் சிகரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. மனிதர்களுக்காக தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. இந்த மண்ணிலே வந்து தகப்பனே உம்முடைய இசப்பா உயிரே எங்களுக்காய் தேவன் தந்தீரே தகப்பனே சப்பா. எங்களுக்காய் பலியானீரே தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரிய தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே இசப்பா, எங்களுடைய இசப்பா நாங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்களை இசப்பா, எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய மீறுதல்களை மன்னிக்கும்படியாய் மண்டத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவன் கிருபையாய் இசப்பா, ஜனங்களாகி எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் தகப்பனே. ஹல்லேலூயா. கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து தகப்பனே, இந்த கொடிய தொற்றிலிருந்து இசப்பா எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற தகப்பனே சப்பா, சகல மனிதர்களையும் உடைய கரத்தில் கொடுக்குற தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நொடி பொழுதுல தகப்பனே, எமர்ஜென்சியில் தகப்பனே சப்பா, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இசப்பா. அநேகர் கைவிடப்பட்டு தகப்பனே இசப்பா, வேதனையால் தகப்பனே இசப்பா, உதவி செய்ய ஆள் இல்லாமல் தகப்பனே இசப்பா, திக்கற்ற தெரிகிற இசப்பா, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவன் கண்ணோக்கி பாருமையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே இசப்பா. திக்கற்றவர்களுக்கும் இசப்பா, ஹல்லேலூயா, கைவிடப்பட்டவர்களுக்கும் தகப்பனே இசப்பா, தேவன் நீங்க தான் ஆண்டவரே இசப்பா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை தேவன் அனுப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. சரியான மருத்துவம் கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே இசப்பா. பிராணவாயுக்காக தகப்பனே இசப்பா. ஸ்தோத்திரம் இசப்பா. கிடைக்காம தகப்பனே இசப்பா, பாடுபடுகிற தகப்பனே இசப்பா, எல்லாருக்கும் தகப்பனே ஹல்லேலூயா இசப்பா, சரியான மருத்துவம் இசப்பா, மருத்துவ உதவி கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அரசாங்கத்துக்கு நல்ல ஞானம் அறிவை கொடுங்க தகப்பனே இசப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய இசப்பா ஹல்லேலூயா ஆலோசனையை தேவன் அவர்களுக்கு தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா இசப்பா. தொடர்ந்து இந்த மருத்துவ இசப்பா பணிகள் எல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்ட தகப்பனே இசப்பா. ஹல்லேலூயா இசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர் இசப்பா. அந்த பாதிப்பினால் வர்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே மருத்துவம் கிடைக்க இசப்பா தேவன் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. தேவன் அப்படி செய்ய போகிறதுக்காக எமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா தகப்பனே இசப்பா. இந்த கொரோனா தொற்று இசப்பா ஹல்லேலூயா இசப்பா உருமாறிக்கொண்டே இருக்கிறது தகப்பனே இசப்பா. இந்த 3ஆம் கட்ட இசப்பா, இந்த பூஞ்சை கொரோனாவினால் தகப்பனே இசப்பா ஹல்லேலூயா இசப்பா 44 நாடுகளில் இசப்பா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே தகப்பனே இசப்பா. உலகத்தில் சகலரும் தகப்பனே இசப்பா எல்லா காரியங்களும் இசப்பா ஸ்தம்பித்து நிற்கிறதே தகப்பனே. ஹல்லேலூயா இசப்பா. பிள்ளைங்களால் படிக்க முடியல தகப்பனே, வேலை பார்க்குற திருமண காரியங்கள் இசப்பா, இப்படி ஒவ்வொன்றும் தகப்பனே இசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. சரிவர நடக்க முடியலையே தகப்பனே. ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு கிருபையாக இறங்குங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இசப்பா. இந்த கொரோனாவை இசப்பா நீர் இசப்பா உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தேவன் கொண்டு வாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. இது இசப்பா தொடர்ந்து இன்னும் வேரியன்ஸ் வராமல் தகப்பனே இசப்பா. இந்த 3ஆம் இசப்பா இந்த கட்டு தகப்பனே 3ஆம் கட்ட தகப்பனே, இந்த பூஞ்சை கொரோனாவிலும் தகப்பனே இசப்பா பரிபூர்ண விடுதலை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய போகிறதுக்காக எமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இசப்பா. கண்டுபிடிக்கப்பட்ட தகப்பனே மருந்துகளுக்காகவும் தகப்பனே இசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடுப்பூசிகளுக்காகவும் தகப்பனே ஸ்தோத்திரமா இசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே இசப்பா. இன்னுமா இசப்பா ஹல்லேலூயா இசப்பா எங்களுடைய சயின்டிஸ்ட்டுகளுக்கும் தகப்பனே ஹல்லேலூயா அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தகப்பனே உம்முடைய ஞானத்தை தேவன் தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இசப்பா. இதற்கான சரியான மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் இசப்பா ஸ்தோத்திரம் இசப்பா உருவாக்க தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது உருவாக்கப்பட்ட தடுப்பூசியும் தகப்பனே இசப்பா எல்லாருக்கும் இசப்பா போடும்போது தகப்பனே இசப்பா எந்த பின்விளைவும் இல்லாமல் தகப்பனே ஹல்லேலூயா இசப்பா மரணமோ தகப்பனே இசப்பா வேற எந்த இசப்பா பக்க விளைவுகளும் இல்லாமல் தகப்பனே ஹல்லேலூயா சரியாக இசப்பா செயல்பட்டு இசப்பா அந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த தேவன் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இசப்பா. மருந்துகள் இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. இந்த ரெம்டெசிவிர் இந்த மாதிரி மருந்துகள் தகப்பனே இசப்பா மக்களுக்கு இசப்பா சரியாய் போய் சேர தேவன் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா இசப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் கொடுக்குறேன். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, நப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மூன்றாவது ஜெபக்கரிப்பு களப்பணியாளர்களுக்காக. தேவனுடைய ஊழியர்கள் கொரோனாவினாலே பாதிக்கப்படாமல் இருக்க, பாதிக்கப்பட்டவர்கள் விரைவிலே சுகமாக, மருத்துவர், நர்ஸ், லேப் டெக்னீஷியன், வார்டு பாய், மருந்து ஆளுநர்கள், தடுப்பூசி மருந்தை செய்கிறவர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், இவர்களுடைய பாதுகாப்பிற்காக இவர்கள் சுகமாயிருக்க, தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்து அந்த மருந்து செய்கிறவர்கள் கூட இப்ப கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர்களை சுகப்படுத்த, சபை போதகர்கள், சபை மக்கள், இவர்கள் கொரோனாவினாலே தாக்கப்படாமல் இருக்க, பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய, வேலை இழந்துள்ளவர்கள், லாக்டவுனினாலே வேலைக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள், இவர்களுடைய தேவைகள், பொருட்கள் இவைகள்லாம் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்குதான அருமையான சகோதரர் இவைக்காக ஜெபிப்பார். நம் அனைவரும் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில் அப்பா ஜெபிக்க ஆண்டவரே, இப்போது அப்பா உங்கள் பாதத்தில் அப்பா வந்து நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் அப்பா நீர் கேட்டு ஆண்டவரே அதெல்லாம் பதிலளிக்க வேண்டுமாறு மன்றாடி கேட்குறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே கொரோனாவால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்போது ஆண்டவரே எங்கள் முன்கள பணியாளருக்காக ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் முன்கள பணியாளர் வேலை செய்கிற அப்பா மருத்துவருக்காக ஜெபிக்கிறோம், நர்ஸுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற வார்ட் பாய்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தூய்மை பணியாளருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே முன்கள பணியை செய்கிறப்பா போலீஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் டிராஃபிக் போலீஸ்க்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே தேசத்தில் அப்பா இந்த கொரோனா பாதிப்பு ஆண்டவரே பரவாமல் இருக்காப்பா. இரவும் பகலுமாக உழைக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே ஆண்டவரே இவர்களுக்காப்பா ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஆண்டவரே இப்படியான ஊழியருக்கு எல்லாம் ஆண்டவரே நீரே பரிபூர்ண சுகத்தை அப்பா இப்பொழுதே கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே தங்கள் சுயத்தை வெறுத்தாண்டவரே பிறருக்காக ஆண்டவர் இப்படியாக ஆண்டவர் உழைக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா மக்களுக்காக ஆண்டவரே மக்களின் சுகத்துக்காக ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இப்படியாக ஆண்டவரே தங்கள் உயிரை அப்பா அர்ப்பணம் வைத்து ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே வேலை செய்கிற ஆண்டவரே நீரே அவர்களுக்கு ஏற்றபடியாக ஆண்டவரே தக்க சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்க ஆண்டவரே.
இன்னும் ஆண்டவரே இன்னும் வேலை செய்கிற யாருக்கும் ஆண்டவரே எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அப்பா நீரே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்த ஆண்டவரே அவருக்கு எதிராக ஆண்டவரே செயல்படுகிற இந்த அப்பா இந்த அசுத்தாவிகள் கொரோனா வியாதிகள் எதுவும் வராதபடிக்கு நீரே அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொரு ஆண்டவரே எங்கள் சபையின் விசுவாசிகளுக்காக அனைவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா அனைவரும் ஆண்டவரே நீரே அப்பா மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபையின் விசுவாசிகளாக அப்படியாக ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீரே உங்கள் சட்டையின் கீழே வைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து ஆண்டவரே நீரே பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே நீரே சுற்றிலும் அப்பா அக்கினியாக இருந்து அவர்களுக்கு எதிராக செயல்படுற எல்லா சத்திரின் கிரிகளையும் ஆண்டவரே நீரே சுட்டெரித்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அப்படியாக செய்ய போவதற்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அப்பா இருக்கிற ஒவ்வொரு சபை போதலுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஊழியர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இவாஞ்சலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாட்கள் அப்பா நிறைய போதர்கள் அப்பா தங்கள் உயிரை இழந்து விட்டார்கள் அப்பா. இந்த கொரோனா பாதிப்பால் அப்பா பல ஊழியர்கள் அப்பா தேவ பிள்ளைகள் நிறைய பேர் அப்பா அப்பா தங்கள் உயிரை இழந்து விட்டார்கள் அப்பா. நீரே அப்பா இனிமேலும் அப்பா அதுபோல் எந்த ஒரு சம்பவம் கேள்விப்படாத வண்ணம் அப்பா நீரே ஒவ்வொரு ஊழியரும் அப்பா நீர் ஆண்டவரே பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் அப்பா. ஊழிய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. ஊழியரை அப்பா ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. நீரே அப்பா ஒவ்வொரு ஊழியரும் அப்பா நீரே இப்பொழுது ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தால் நல்ல ஆரோக்கியத்தை தந்து அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்தியா தேசத்தை முழுவதற்கும் உள்ள ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக ஒவ்வொரு ஊழியருக்காக அனைவருக்காக அப்பா இப்போது மன்றாடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே ஒரு ரத்தத்தை பூசுங்க ஆண்டவரே. அனைவரும் மேலும் அப்பா உங்கள் தூதர்களுக்கு அப்பா பக்கபல இருக்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீரே அவர்கள் எல்லாவரையும் நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் இருக்க அனைவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா இந்த நாட்கள் அப்பா வீடு வீடாய் சென்று ஆண்டவரே ஜெபிக்க செல்கிறார்கள் அப்பா. இன்னும் அநேக கூட்டங்களை கலந்து கொள்கிறார் அப்பா. எல்லா கூட்டத்திலும் எல்லா ஜெபத்திலும் அப்பா நீரே அவர்களை அப்பா சுற்றிலும் ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது சுற்றிலும் அப்பா நீரே அப்பா ரத்த கோட்டையிலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரும் அப்பா நீரே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் அப்பா இருக்கிற அனைவரும் அப்பா மக்களும் அப்பா உமது சுவிசேஷத்தை அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஊழியக்காரர்கள் அப்பா நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கணும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே வேலை இழந்தவருக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. இந்த லாக்டவுனால் அப்பா பல பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். பாதி சம்பளத்தை வாங்குறவங்க காசு சம்பளம் வாங்குறாங்க ஆண்டவரே. இன்னும் பிஸ்னஸ் செய்கிறவங்க பல பேருக்கு பிஸ்னஸ் அப்பா நஷ்டமாயிருச்சு ஆண்டவரே. இப்படியாக பல செய்திகள் அப்பா கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. நீரே அப்பா அவருக்கு ஏற்றபடியாக வாசலை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்க ஆண்டவரே. வேலை இழந்தோருக்கு அப்பா நல்ல வேலையை திருப்பி தர நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்க ஆண்டவரே. எல்லாரும் அப்பா எல்லா குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் நீர் பார்க்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா மக்களுக்கு எல்லா அப்பா அவங்க குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த சூழ்நிலை அப்பா நீரே அவர்களுக்கு ஆண்டவரே பக்கபலனாக இருந்து நீரே ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எங்கள் சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை இழந்தவருக்கு அப்பா வேலை இப்போ பாதி சம்பளம் வாங்குறாங்க நிறைய பேர் எங்கள் சபையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. நீரே அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீரே அப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்கள் அப்பா செல்வத்தால் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே அவர்கள் அப்பா நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல வருமானத்தை கட்டளையிடமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க பொருளாதாரத்தில் நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அப்படியாக செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையை ஏறெடுத்த ஆண்டு ஜெபங்கள் எல்லாவற்றையும் அப்பா உமது நாமத்தில் அப்பா இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இயேசுவே இப்பொழுது உங்கள் நாமத்தில் அப்பா அந்த ஜெபத்தை எல்லாம் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீரை இது எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே ஆசீர்வாதத்தை இப்பொழுதே நீ கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே அப்படி செய்ய முடிக்கிற எல்லா காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சேனைகளின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் ஜெபத்துக்கு ஆதாரமாக நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நெகேமியா
1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறியிருப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் ஆனால், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருந்தேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் ஜெபங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்திலே அநேக ஜெபங்கள் இருக்கிறது. நெகேமியா நிறைய ஜெபங்கள் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவர் சித்தமானால் அவைகளை ஒவ்வொன்றாக தியானிப்போம். இந்த நாளிலே இந்த 1ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த ஜெபத்தை நாம் பார்க்கலாம். இந்த நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது தானியேல் 9ஆம் அதிகாரத்தையும் நான் படித்தாக வேண்டும். நீங்கள் இந்த 2 அதிகாரங்களும் ஒன்றுக்கொன்று இணையான ஒரு அதிகாரத்தை போல் இருக்கிறது. அங்கே நெகேமியாவின் ஜெபம் என்னவென்று பார்க்கும்போது தானியேலின் ஜெபம் அதுவாகத்தான் இருக்கிறது. சூசான் அரண்மனையிலே நெகேமியா இருக்கிறார். அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ஆனானி சிறையிருப்பிலிருந்து அந்த தேசத்திலிருந்து வருகிறான். யூதாவிலிருந்து சிலர் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் நெகேமியாவை பார்க்க வருகிறார்கள். தேசத்தின் செய்தியை விசாரிக்கிறான். 2ஆம் வசனம், சிறையிருப்பில் மீந்திருக்கக்கூடியவர்கள் அந்த தேசத்திலே எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமிலே மீந்திருக்கக்கூடிய, சிறையிருப்பில் மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் மகா நிந்தையையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள். முதல் செய்தி. இரண்டாவது,
எருசலேமின் அலங்கங்கள் இடிபட்டு கிடக்கிறது, வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த செய்தியை ஆனானி சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே உட்கார்ந்தார். யார்? நெகேமியா. அப்பொழுது நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தேன். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்த நெகேமியா உட்கார்ந்து அழுது உபவாசித்து துக்கித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தான், ஜெபித்தான். இந்த ஜெபத்தை தான் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்திலே 3 காரியங்களை ஜெபமாக பார்க்கிறோம். முதலாவது வார்த்தை 8ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கலாம். 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நினைத்தருளும் ரிமெம்பர் ஐ ப்ரே என்பதாக ஆங்கிலத்திலே ஆரம்பிக்கிறது. நினைத்தருளும் என்று அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். நினைத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய அடியாருக்கு நீர் கட்டளையிட்ட அந்த வார்த்தையை, மோசேயின் மூலமாய் மோசேக்கு கட்டளையிட்ட அந்த வார்த்தையை நினைத்தருளும் என்று கேட்கிறான். 11ஆவது வசனத்திலே, ஆண்டவரே, உம்முடைய அடியானின் ஜெபத்தை கேளும் என்று சொல்லிவிட்டு, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று 2வதாக ஒரு ஜெபம் பண்ணுகிறான். 3வதாக, எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். அடியாருக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும், அடியேனுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும், எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று 3 காரியங்களை குறித்து இங்கே நெகேமியா ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நெகேமியாவுடைய ஜெபம், இவன் எப்படி ஜெபிக்கிறான்? உபவாசித்து ஜெபிக்கிறான். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து, உபவாசத்தோடு ஜெபம். 6ஆம் வசனத்தை பாருங்கள். 1:6 அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்றால், உமது அடியராய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாய் மன்றாடுகிறான். இப்படியாய் உபவாசத்தோடு ஊக்கத்தோடு இரவும் பகலும் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. உபவாசித்து அழுது மன்றாடி ஊக்கமாய் ஜெபிக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற நீதிமானாய் இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது
கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஏனென்றால் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், ஒரு ஊக்கமான ஜெபம், ஒரு உபவாசம் உள்ள ஜெபம், ஒரு இரவும் பகலுமான ஒரு ஜெபம், ஒரு கண்ணீரின் ஜெபம். அழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒரு கண்ணீரின் ஜெபம், அழுது ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் இவன் பண்ணுகிறான். எப்படி ஜெபிக்கிறான்? நீதிமானாய் இருந்து ஜெபிக்கிறான், ஊக்கமாய் ஜெபிக்கிறான், உபவாசித்து ஜெபிக்கிறான், இரவும் பகலும் ஜெபிக்கிறான். யாருக்காக? தனக்காகவா? இல்லை. யாருக்காக? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நெகேமியா 1:6, இஸ்ரவேல் புத்திரருக்காக, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக, இஸ்ரவேல் புத்திரருக்காக ஜெபிக்கிறான். அவனும் ஒரு இஸ்ரவேல் புத்திரன் தான். ஆனால் அவன் இப்பொழுது சுகமாக சூசான் அரண்மனையிலே எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறான். ஆனாலும் இஸ்ரவேலின் மக்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் என்று பாருங்கள். 5ஆம் வசனத்திலே, பரலோகத்தின் தேவனாய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவர், மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவர், மகத்துவமும் பயங்கரமான தேவன். இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அன்பு கூர்ந்து, தேவனில் அன்பு கூர்ந்து, எந்த சூழ்நிலையும் தேவன் நன்மையைத்தான் செய்வார். அன்றையும் அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் இப்படியாய் வாசிக்கிறோம். வசனம் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனில் அன்பு கூர்ந்து ஒரு ஜெபம், தேவனை நேசிக்கிற ஒரு ஜெபம், தேவனுக்கு பிரியமானவனுடைய ஜெபம். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொண்ட போதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது என்று தானியேலுக்கு சொன்னார் அல்லவா? அப்படியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவன், தேவனை பிரியப்படுத்தும்படி அவரில் அன்பு கூர்ந்து வாழ்கிறவன். அது மட்டுமல்ல, கட்டளைகளை கைக்கொள்கிறவர்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தைகளை கைக்கொண்டு ஜெபிம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவனுடைய ஜெபம், வார்த்தையை கைக்கொள்கிறவனுடைய ஜெபம். அவன் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிறவரே, மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இப்பொழுது தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். 3ஆம் வசனம் முதல். தானியேல் 9:3, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய ஆண்டவரை ஜெபத்தினாலும்
விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அங்கே என்ன நெகேமியா சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தை தான் தானியேல் சொல்கிறார். தானியேலின் காலம் நெகேமியாவுக்கு முந்தைய காலம். ஸோ தானியேல் ஜெபித்த அந்த ஜெபம் அப்படியே இங்கே நெகேமியா ஜெபிக்கிறார். 5ஆம் வசனத்திலே நாங்கள் பாவம் செய்தோம் அக்கிரமக்காரராய் இருந்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், கலகம் பண்ணினோம், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம். 7ஆம் வசனம் நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம். சோ நாங்கள் துரோகம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் செவிகொடாமற் போனோம், நாங்கள் கலகம் பண்ணினோம், உம்முடைய கற்பனைகளை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டு. இப்பொழுது நெகேமியாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். நெகேமியா 1:6-7 வசனங்கள். உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். பாவம் செய்தோம், மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாமல் போனோம் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2 உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு முகத்தை மறைக்கிறது. உங்கள் பாவங்களே செவிகொடாதபடிக்கு முகத்தை மறைக்கிறது. ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். நாம் செய்த பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய ஜனங்கள், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய தகப்பன் வீட்டார், நம்முடைய குடும்பத்தினர், என் தேசம், என் தேசத்தின் மக்கள் இந்த தவறை செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே என்று பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நாங்கள் பாவம் செய்தோம், கெட்டவர்களாய் நடந்தோம், கை கொள்ளாமல் போனோம், துரோகம் பண்ணினோம் சொன்னார் இல்லையா? ஏனென்றால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்கக்கூடாது. 1 யோவான் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக சங்கீதம் 66:18 வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டோ, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆகையால் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்,
இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும், நீதிமானாய் இருந்து ஜெபிக்க வேண்டும், அன்பு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும், கட்டளைகளை கைக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம் 8ஆம் வசனம், நெகேமியா 1:8. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், மீறினால், கட்டளைகளை மீறினால் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசராகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். அவர்கள் உலகத்தில் எந்த கோடியில் இருந்தாலும், வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும், தள்ளுண்டு போனவர்களாய் இருந்தாலும், இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் என்னிடத்தில் திரும்பி மறுபடியும் கற்பனைகளை கை கொண்டு செய்வார்களானால் அவர்களை கொண்டு வருவேன் என்று மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தை. சோ மோசேக்கு கட்டளையிட்டார் இந்த வார்த்தையை. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது இதை பார்க்கிறோம். உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த கோடையில் இருந்தாலும் நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகையால் நாம் ஜெபிக்கும் போது வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்க வேண்டும். வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கட்டி உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வருவா என்று ஆண்டவாய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவாய கர்த்தருடைய சமூகத்திலே வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும், கடையான திசை மட்டும் இருந்தாலும் கொண்டு வருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிறார். ஆகையால் நெகேமியாவின் ஜெபம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை, வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஒரு ஜெபம், பாவ அறிக்கையிட்டு ஒரு ஜெபம், வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஒரு ஜெபம். சோ இப்படியாக அவன் ஜெபிக்கிறான். தேவ பிள்ளைகளே, அவன் ஜெபித்த ஜெபத்தை நினைத்து பாருங்கள். 3 காரியங்களுக்காக ஜெபிக்கிறான். முதலாவது நினைத்தருளும். இப்பொழுது பார்த்தோம் இல்லையா, நம்முடைய தாசனுக்கு ஆகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி ஆங்கில வேதாகமத்திலே முதல் வார்த்தையாய் வருகிறது. ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனத்தை பார்ப்போம். Remember, I pray, the word that you commanded your servant Moses. You commanded your servant Moses. அந்த வார்த்தையை நினைத்தருளும். Remember, I pray, நினைத்தருளும் என்று சொன்னான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவனே நினைத்தருளும், ஆண்டவரே இடிந்து போய்கொண்டிருக்க இந்த அலங்கங்களை நினைத்தருளும். அன்று சுடுகாடாய் மண்மேடாய் போயிருக்கதான இந்த எருசலேமை நினைத்தருளும். குட்டி சுவராய் போயிருக்கதான இந்த குடும்பங்களை நினைத்தருளும்.
சமாதானம் என்று பெயர் பெற்றும் சமாதானம் இல்லாதபடிக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நினைத்தருளும். நிந்தையும் மகா தீங்கையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற மக்களை நினைத்தருளும். நித்தம் அழுகையும் கண்ணீரும் வடித்து அன்று இருக்கக்கூடிய இந்த மக்களை நினைத்தருளும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. எங்களுடைய வீட்டிலே சுகமில்லை, எங்களுடைய நாட்டிலே சுகமில்லை, எங்களுடைய தேசத்திலே சுகமில்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளையாகிய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், உம்முடைய முகத்தை தேடுகிறோம். எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் இப்பொழுது அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம். என் தேவனே, எங்கள் பாவத்தை மன்னியும், எங்கள் தேசத்தை சுகமாக்கும். ஆங்கில வேதாகமத்திலே ஹீல் த நேஷன் என்று எழுதியிருக்கிறது. சேமத்தை, சுகத்தை ஆண்டவரே என் தேசத்துக்கு செய்தருளும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தில் உள்ள மக்களுக்காக, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்துவுக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்காக, பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக, தாய் தகப்பனை இழந்திருக்கிற அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, வாழ்க்கையிலே கடைநிலையிலே தள்ளப்பட்டிருக்கிற திருநங்கைகளுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக, அடுத்த நேர உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நினைத்தருளும். ஐயா, உம்மை நோக்கி கதறும் போது, உம்மிடத்தில் வந்து மன்றாடும் போது, அவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களை திரும்ப ஒன்று சேர்ப்பேன் என்று சொன்னீரே. அவர்களை பழைய நிலைக்கு மாற்றுவேன் என்று சொன்னீரே. அரண்மனை முன்பு போல கட்டப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நினைத்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் கதறுவோம். நிச்சயமாக தேவன் நம்மை நினைப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் நம்மை நினைக்கும் போது நம்மை ஆசீர்வதிப்பார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாத தேவன், உங்களை மறக்காத தேவன். நிச்சயமாக உங்களை நினைத்து அவர் உதவி செய்வார். 10ஆம் வசனம், இந்த ஜனங்கள் யார்? நீர் மீட்டு கொண்ட உமது அடியார். இந்த ஜனங்கள் யார்? நீர் மீட்டு கொண்ட உமது ஜனங்கள். 10ஆம் வசனம் நெகேமியா 1:10, இந்த ஜனங்கள் யார்? நீர் உமது மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியார். They are your servant. They are your people. உங்க ஜன ஆண்டவரே, உங்களுடைய தாசர்கள் ஆண்டவரே. ஆகையினால உமது அடியானின் ஜெபத்துக்கு 11ஆம் வசனம், உமது அடியானின் ஜெபத்திற்கு, உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உமது அடியாரின் ஜெபத்திற்கு. யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய ஜெபத்தை. உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை. கர்த்தருக்கு பயந்தவனுடைய ஜெபம், கர்த்தருக்கு அடிமையாய் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க ஒரு ஜெபம். உமது அடியான், உமது ஜனம், உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனிக்கட்டும்.
என்று கேட்கிறார். தேவ பிள்ளையே, தேவன் நம்மை நினைத்து இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்று. இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். கடைசி பகுதி 11 கடைசி. இந்த மனுஷருக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். இந்த மனுஷனுக்கு முன்பாக I pray and give mercy in the sight of this man. இந்த மனுஷன் எந்த மனுஷன்? எந்த மனுஷன் சொல்லுங்க, யார் இந்த மனுஷன்? அர்தஜஸ்ட ராஜா. அர்தஜஸ்ட ராஜா. இந்த ராஜாவாகிய இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. எதற்காக? 2:5 அங்க வாசிக்கிறோம், உமது ராஜாவுக்கு சித்தமாயிருந்து உமது அடியானுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததையானால் என்னை யூதா தேசத்துக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இப்படி வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக ராஜா கேட்கிறார். 4ஆம் வசனம், நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு சத்தம் போட்டு அழுது அல்ல, அந்த ஒரு நிமிஷம் மனதுக்குள்ளேயே தன் உள்ளத்துக்குள்ளேயே அவன் ஜெபிக்கிறான். பரலோகத்தை நோக்கி தேவனை ஜெபித்து விட்டு என்னை யூதா தேசத்துக்கு அனுப்பும் என்று கேட்கிறான். ராஜாவுக்கு சித்தமானால், ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தால், ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்கு முன்பாக அவன் தேவனுடைய கரத்திலே தன்னை கொடுத்து, தேவனே எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவராய கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். 6ஆம் வசனம், நெகேமியா 2:6 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஆண்டவராய கர்த்தர் காரியத்தை சித்திக்க பண்ணினார், காரியத்தை வாய்க்க பண்ணினார், அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. அந்த கரம் இருந்து என்ன செய்ததாம்? 7ஆம் வசனத்தின் பின்பகுதி, தேசாதிபதிகள் வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்களை கொடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? விசா வேண்டும். அப்படியாக அடுத்தடுத்த நாடுகளுக்கு செல்ல அந்தந்த நாட்டை ஆளுகை செய்கிற தேசாதிபதிகளுக்கு, கவர்னர்களுக்கு கடிதங்களை கொடுத்து அனுப்பினான். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனம், தேவாலயத்துக்கும் கதவு வேலைக்கும் நகரத்துக்கும் நகரத்தின் வேலைக்கும் தங்க போக வீட்டுக்கின் வேலைக்கும் எல்லாவற்றுக்கும் வேண்டிய மரத்தை கொடுக்கும்படி வனத்து காவலன், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆபீசர் ஆசாப்புக்கும் அவன் கட்டளை கொடுத்து கடிதம் கொடுத்து அனுப்புகிறான். நதிக்கு அப்புறத்தில் உள்ள மக்களும் கூட ராஜாவும் அவர்கள் அனுப்பிவிடும்படிக்கு 9ஆம் வசனம் கடிதங்களை கொடுத்து அனுப்புகிறான். ஸோ கடிதங்கள் கொடுக்கப்படுகிறது, மரங்கள் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இராணுவ சேர்வைக்காரரை அனுப்புகிறான், குதிரை வீரரை அனுப்புகிறான். இப்படியாக தேவனாய கர்த்தர் அந்த மனிதனுடைய கண்களிலே இரக்கத்தை கிடைக்க கர்த்தர் செய்தார். இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்ற அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் 2 நாளாகமம் 30:12 அவர்களை ஒருமனப்படுத்தியது. 2:18 நெகேமியா 2:18 இப்படியாய் வாசிக்கிறோம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தையும் அவர்களுக்கு அறிவித்தேன்.
தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதை சொன்னேன். ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தது மட்டுமல்ல, மக்களும் தங்கள் கைகளை நன்மையாய் கொடுத்தார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கைகளை திடப்படுத்தினார்கள். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்தி பயந்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். என் கைகளை திடப்படுத்தி அருளும். என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஜெபிக்கிறா. என் கைகளை திடப்படுத்தி அருளும். 6:9 ஜெபிக்கிறா. ஆண்டவாய கர்த்தர் அவருடைய கைகள் திடப்படுத்தும்படிக்கு அந்த மனிதர்களை எழுப்புகிறார். அங்கிருந்த மக்கள் சொல்கிறார்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு அவருடைய கைகளை திடப்படுத்தினார்கள். ஆண்டவர் கிரியை செய்தார். 6:15 அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 52 நாளைக்குள்ளே மொத்த எருசலேமின் சுற்றுச்சுவரும் கட்டி முடிக்கப்பட்டது. இதை பையர் கண்டார்கள், சுற்றுப்புறத்தாராய மக்கள் கண்டார்கள், முளையற்று போனார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். 6:16 கடைசி பகுதி. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென். ஆண்டவரே, எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணும். 3ஆவதாக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அந்த 11ஆம் வசனத்திலே இரக்கம் கிடைக்க பண்ணியர்களும் என்று சொன்னவன் 3வது ஜெபம், ஆண்டவரே எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணும். ஆண்டவரே எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும், எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். வாசிங்க 11ஆம் வசனம். ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உம்முடைய அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி உபவாசித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே என் கைகளை திடப்படுத்தி அருளும். 6:9 ஜெபிக்கிறார். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். காரியங்களை வாய்க்க செய்தார். எதிரிகள் சொன்னார்கள், இந்த கிரியைகள் தேவனால் கைகூடி வந்தது என்று சொன்னார்கள். விசுவாசத்தோடு சொன்னான், தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் கூட ஊக்கமாய் உருக்கமாய் உபவாசித்து இரவும் பகலும் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார். ராஜா எனக்கு இதை கட்டளையிட்டு இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் விசுவாசத்தோடு பேசினானே, அதை போல நீங்களும் நானும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். மார்க் 11:24. மார்க் 11:24 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தேவன் சொன்னான், தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ராஜா எனக்கு கடிதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். விசுவாசத்தோடு சொன்னான். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவன் தனி ஒருவனாய் ஜெபித்தது மட்டுமல்ல, ஜனங்களை கூடி வரச் செய்தார். ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாய் சொன்னார், எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கார். வாசியுங்கள்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 20 வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஐயா, கூட இருந்தாலே, ஆண்டவருடைய நாமத்தில் கூட இருந்தாலே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். கூடி ஜெபித்தால் என்று எழுதப்படவில்லை. கூடி ஜெபித்தால் என்று எழுதப்படவில்லை. தேவனுடைய நாமத்தில் 2 பேரோ 3 பேரோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கூடி வந்தாலே, ஒருவேளை குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், ஆளுக்கு ஒரு விதமாய் பேசலாம், என்ன காரியம் இருந்தாலும் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடியில வசனம் சொல்லுகிறது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆக ஒருமனப்பாடு எங்கே இருக்கிறதோ அந்த ஒருமனப்பாடு இருக்கிற இடத்திலே தேவன் பலத்த கிரியைகளை செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் இப்படியாக நெகேமியாவின் இந்த 3 ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலை கட்டளையிட்டார். தேவனே, நீ கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். கர்த்தாவே, இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். ஆண்டவரே, என் காரியத்தை கைகூடி வர பண்ணும். இந்த 3 ஜெபங்களும் கேட்கப்பட்டது. ஆண்டவர் ஜனங்களை திரும்பவும் அழைத்து வர செய்ய கட்டளையிட்டார். 2 நாளாகமம் கடைசி அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே ராஜா கட்டளையிடான், கோரேசு திரும்பி வந்தார்கள். அது மட்டுமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாவின் கண்களிலே தயவும் இரக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆண்டவரே, காரியத்தை கைகூடி வரப்படும் என்று சொன்ன ஜெபத்தை கேட்டார். ஆகையால் நெகேமியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. காரணம், நெகேமியா ஊக்கமாய் ஜெபித்தார், நீதிமானாயிருந்து ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார். 4வது, இரவும் பகலும் மன்றாடினார், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார், கட்டளைகளை கை கொண்டார், பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தார், வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபித்தார். விசுவாசத்தோடு, தேவனுடைய கரம் இடத்தில் நன்மையா இருக்கிறது சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தார், ஒருமனப்பட்டு ஜெபித்தார். ஆகையால் நெகேமியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு மகிமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் கூட அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, இடிந்து போயிருக்கிற அலங்கங்களுக்காக, சிறைப்பட்டிருக்கக்கூடிய சீயோனின் வாசிகளுக்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மன்றாடும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இவன் ஜெபித்தான், இவனை கொண்டே கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். மகனே, நீ பாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அழுது கதறி ஜெபிப்பா என்றால் உன்னை கொண்டே கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பா, உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பா. ஆண்டவர் உன்னை மேன்மையாய் உயர்த்துவா. ஆண்டவரே, என்னை அனுப்பும், இந்த ஜனங்களிடத்தில் என்னை அனுப்பும் என்று ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரிடத்தில் கேட்கும் போது எல்லாருக்கும் முன்பாக தயவை கட்டளையிடுவார், உதவி செய்கிற மனிதர்களை கட்டளையிடுவார், உங்களுக்காக சகலத்தையும் செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்தது என்று சொல்லி ஜனங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்வார்கள். மகா தீங்கும் நிந்தையும் அனுபவிக்கிற ஜனங்கள் மத்தியிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் துதியுமான ஒரு சத்தத்தை கர்த்தர் உண்டாக்குவார். பாலான மண்மேடு பாராளும் வேந்தன் மனையாய் மாறும். உன் சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும்.
நெகேமியாவை போல நீங்களும் நானும் ஜெபித்தால், ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். தகப்பனே, என் தேவனே, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, சிறைப்பட்டு போன மக்களுக்காக, சிறையிருப்பிலே மீண்டு பாடுகளையும் உபத்திரவங்களை அனுபவிக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. என் தெய்வமே, அவர்களை நினைத்தருளும். உம்முடைய அடியாரை நினைத்தருளும். நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனங்களை நினைத்தருளும். உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உம்முடைய ஜனங்களை நினைத்தருளும். ஐயா, நாங்கள் பாவம் செய்தோம், கெட்டவர்களாய் நடந்தோம், உம்முடைய நியாயங்களை கை கொள்ளாமல் போனோம், உமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினோம், கலகம் பண்ணினோம், உம்மை மறந்து போனோம். இன்றைக்கு சிதறியடிக்கப்பட்ட நிலைமையில, சின்னாபின்னாக்கப்பட்ட நிலைமையில அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஒரு விசை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த ஜனங்களை நினைத்தருளும். இவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் கர்த்தாவே. திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், பாடுகளும் உபத்திரவத்தில் உள்ளவர்களும், நித்த உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறவர்களையும் நினைத்தருளும். அடுத்த வேளை உணவுக்காக அல்லாடி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்தருளும். அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த மகிமையை வெளிப்படுத்தும். உடன்படிக்கையின் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நம்முடைய அடியாரின் ஜெபத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும், உம்முடைய செவிகள் சாய்ந்திருக்கட்டும். உமது நாமம் விளங்குற இந்த ஸ்தலத்துக்கு ஜனங்கள் வரும்படி, உம்முடைய ஆலயத்துக்கு ஜனங்கள் வந்து ஆராதிக்கும்படி எல்லா விதமான பலவீனங்கள், வியாதிகள், தடைகள் எல்லாவற்றையும் நீ மாற்றி அருளும். அற்புதம் செய்யும். எழுந்து கட்டுவோம் வாங்கிட சொல்லி ஆலயங்களையும் ஊழியங்களையும் கட்டுவதற்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி அருளும். இந்த காரியம் தேவனால் வந்தது என்று சொல்லி, தேவனால் கைகூடி வந்தது என்று சொல்லி ஜனங்கள் அறியும்படிக்கு அற்புதம் செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகரும் ராஜனும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னும் சில காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். நம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் ஜெபிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார், இயேசுவின் ரத்தமும் ஜெபிக்கிறது. சபைக்காக ஜெபிப்போம். சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்பட வேண்டும். லாக்டவுன்கள் முடிவுக்கு வர வேண்டும். ஆராதனைகள் ஆன்லைன்ல போட்டாலும் சபையின் ஜனங்களை சரியானபடி பார்க்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சபையின் இலக்குகளை தேவ பிள்ளைகள் அடைய வேண்டும். இந்த நாட்கள்ல ஆவியிலையோ ஆத்துமாவிலையோ ஜனங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. வாலிபர்கள், சிறு பிள்ளைக அவங்க இஷ்டத்துக்கு தூங்கி இஷ்டத்துக்கு எந்திரிச்சு அப்படி இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் சின்சியரா ஒழுங்குங்கிறமா செய்யப்பட வேண்டும். இவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம திறக்கதான ஒரு தம்பி முன் வந்து ஜெபிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலை கன்றி தப்பனே ஆண்டவரே, இப்பொழுதுமாய் நாங்கள் ஆண்டவரே சபை சீக்கிரமாய் திறக்கப்பட ஆண்டவரே ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற முடியாது ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே இந்த பேண்டமிக் ஆண்டவரே சீக்கிரமாய் முடியவும், அப்பா அந்த லாக்டவுனில் சீக்கிரமாக முடிந்து சபை திறக்கப்பட ஆண்டவரே விசுவாசிகள் ஆண்டவரே சபை நோக்கி வந்து ஆண்டவரே
ஆராதனை கலந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சபை ஆராதனைகள் ஆன்லைனில் ஓடுது தகப்பனே. ஆண்டவரே அந்த ஆன்லைன் சர்வீஸ் எல்லாத்தையும் ஆண்டவரே சர்ச்சை மக்கள் சரியாய் பார்க்கவும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அவர்களிடம் நீங்கள் பேசுங்க ராஜா. ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ் எடுக்க ஆண்டவரே பல பிரயாசப்படுகிற தகப்பனே. ஆண்டவரே சீக்கிரம் ஆண்டவரே எல்லாரும் அது கரெக்டாக பார்க்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே சபை இலக்குகள் எப்படியாவது ஆண்டவரே பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சபையின் இலக்குகளை நீங்கள் ஆண்டவரே சீக்கிரமாக அடைய உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே மக்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பேண்டமிக் சீசனை பார்த்து ஆண்டவரே ராஜா ஆண்டவரே பயந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து அவங்கள ஊக்குவிக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபை மக்கள் ஆண்டவரே இன்னுமா ஆண்டவரே ஆன்லைன் சர்வீஸ்லாம் கரெக்டாக பார்த்து ராஜா ஆண்டவரே பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே வாலிபர்களும் ஆண்டவரே சிறுவர்களும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே வாலிபர்களும் சிறுவர்களும் பின்வாங்கி போகாதபடி பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க மன விருப்பத்தின்படி செல்லாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. எல்லா சர்வீஸ்லையும் பார்த்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உண்மையில் இன்னும் ஆண்டவரே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி இன்னும் வளர உதவி செய்யுங்க ராஜா. கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரம் பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். கூட வைத்து பாட வைத்து. இப்போ ஒருவேளை சபை கூடி வரல, ஆனால் விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் ஒரு நாளிலே மறுபடியும் சபை திறக்கப்படும். நாம் கூடுவோம், பாடுவோம், தேவ சமூகத்தில் ஆடுவோம், தேவனுக்காய் வெற்றி கொடி சூடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஐந்தாவது ஜெப குறிப்பு. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செமஸ்டர் +2 மற்ற எக்ஸாம்கள் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானம், புத்தி, அறிவு கிடைக்க, அவர்கள் வெற்றி பெற, திருமணத்திற்காகவும் வேலைக்காகவும் காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, மற்ற வியாதி உள்ளவர்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளும் மருத்துவருடைய ஆலோசனைகளும் சரியானபடி கிடைக்க, இந்த லாக்டவுன் நாட்கள்ல அந்நிய தேசத்தின் மூலமா வேறு பிரச்சனைகள் வராதபடி தேசம் பாதுகாக்கப்பட, இவைகளுக்காக ஒரு சகோதரன் வந்து ஜெபிப்பார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த வேலையை கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போ கூட ஆண்டவரே அப்பா அன்று இந்த ஜெப வேலையை கொடுத்தக்கா நன்றி அப்பா. இப்போ கூட ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஜெப குறிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு அன்று மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீர் வெற்றி சேர்க்க பண்ணுவேன்மா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே செமஸ்டர் தேர்வு எழுதுகிறாங்களோ அன்று எந்த வித தேர்வு எழுதினாலும் அப்பா, போட்டி தேர்வு எழுதினாலும் ஆண்டவரே எல்லா விதத்தில் அன்று பண்ணி வெற்றி சேர்க்க பண்ணுவேன்மா ஜெபிக்கிறப்பா. ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்றே நல்லபடியாக படித்து அன்று தேர்வு எழுதி
எழுதி அன்று நல்ல மதிப்பெண்ணில் அன்று ஒவ்வொரு பாஸ் ஆகும்படி நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறாண்டவரே. அன்று ஒவ்வொருக்கும் அன்று நீர் வெற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. ஆண்டவரே அப்பா திருமணத்துக்கு என்று ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறாண்டவரே. ஏற்ற வேலை ஏற்ற துணி கொடுத்து அவங்க வாழ்வு கட்டப்பட உதவி செய்யணுமா ஜெபிக்கிறாண்டவரே. அன்றவரே நீரே அவங்க வாழ்வு ஒவ்வொருடைய வாழ்வு அன்று கட்டப்படும்படிக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறாண்டவரே. அன்றேப்பா காத்திருக்க ஒவ்வொருக்கா ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்வு கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. மனிதன் அன்று தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அன்று ஏற்ற துணை அன்றைப்பா ஏற்ற வேலை நீரை அன்றரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறான். ஒவ்வொரு வாழ்வு கட்டப்பட அந்த திருமணத்தில் காத்திருக்க ஒவ்வொரு வாழ்வும் கட்டப்படும்படிக்கு நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறாண்டவரே. அன்றேப்பா சோத்திர அன்று வேலைக்காக காத்திருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே ஒவ்வொருவருக்கு வேலை கட்டளையிட்டு ஆசிரியங்கப்பா. அன்றே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கத்தர் தாங்க ஆண்டவரே. அன்று நீரே அன்று ஒவ்வொருக்கும் நல்ல வேலை படிப்பு கேட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்க உதவி செய்வேணுமா ஜெபிக்கிறேன். அன்று நல்ல ஒரு வேலை கட்டிட்டு ஆசிரியங்கப்பா. அன்றேப்பா அன்று நீரை ஆசிரியக்கணும்னா அன்று சீக்கிரத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க ஒவ்வொருக்கும் காத்திருக்கிற ஒவ்வொருக்கும் வேலை கிடைக்கும்படி நீர் உதவி செய்வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்னுமாக அன்றே பா மற்ற வியாதிகள் இருக்க ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. அன்றே இந்த நாட்களில் அன்றேப்பா அன்றைப்பா கூடிதான நாட்கள் இருக்குதையா. அன்று இந்த நாட்களில் மற்ற அன்று வியாதிப்பட்ட ஒவ்வொருக்கும் அன்று வேண்டிய மருந்துகள் அன்றைப்பா சிகிச்சை கிடைக்கும்படி உதவி செய்வேன்மா ஜெபிக்கிறாண்டவரே. அன்றைய மருந்துகள் கிடைக்க நீர் உதவி செய்வேன்மா ஜெபிக்கிறாண்டவரே. இன்னுமாக அன்றைய எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைய அண்டை நாடுகள் இருந்து அன்றையப்பா எந்தவித அன்றைய பாதிப்பு எங்கள் தேசத்துக்கு வராதபடி இருக்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. அன்றைய தீவிரவாதத்தின் மூலம் அன்றைய மற்ற காரியங்கள் மூலியம் அன்றையப்பா எந்தவித அன்றைய சேதம் எங்கள் தேசத்துக்கு வராதபடி கத்திர பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்தை ஆசிரியங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய தேசத்தை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் அப்பா அன்று இந்த கொடியான நாட்கள் இருந்து ஆண்டவரே அன்றைய எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சீக்கிரம் அன்றைய தேசம் அன்றைப்பா அந்த மீண்டு வர உதவி செய்யுங்க. அன்றைய பொருளாதார அன்றைய நிலைமையிலிருந்து அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர தேசத்துக்கு அன்றைய இந்திய தேசத்திற்கு நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தை ஆசிரியங்கப்பா. அன்றைய நீரை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்டேக்கா நன்றி அப்பா. உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மிக்க நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர் நன்மை செய்வருமாய் இருக்கிறதுக்காய் நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருப்பதற்காய் நன்றி தகப்பனே. அன்று நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டவர் இன்று எங்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய கர்த்தாவே. தகப்பனே இடிந்து போன அலங்கங்களுக்காக, பிரிந்து போன மக்களுக்காக, ஆண்டவரே இறந்து போன குடும்பத்தின் மக்களுக்காக, ஆண்டவரே திக்கற்றவள் அனாதைகளுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. வியாதினாலே ஆண்டவரே மருத்துவமனையில போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா முன்கள பணியாளர்களாய் இருந்து இதற்காக யுத்த வீரனை போல செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்கும் அப்பா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எங்களுடைய தேசத்தை கட்ட, எங்களுடைய சபையை கட்ட ஒவ்வொரு மகனையும் எழுப்பும்படியான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் விட்டு போன அந்த வருஷத்தின் பலனை திரும்ப பெற்றுக் கொண்டது போல இந்த நாட்களில் சபைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சபைகள் திறக்கப்படும் போது அன்றைய பவுஞ்சுகளாய் மக்கள் கடந்து வர, அன்றைய கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரே மக்கள் அன்றைய சபைகளிலே அன்றைய சேர்க்கப்பட ஒவ்வொரு ஊழியரை கொண்டும் அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கப்பட ஆண்டவரே நீ கிருபைதா. ஜனங்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் கிருபைதால் ஒருவரையும் சோர்ந்து போய் விடாதபடி, ஒருவரும் விழுந்து விடாதபடிக்கு எல்லாரையும் தூக்கி நிறுத்தும். இதுக்கு அல்ல ஆண்டவரே, ஊன்ற கட்டவே நீங்கள் கொடுத்த அந்த அதிகாரத்தின்படி ஆண்டவரே நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆலயங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி, ஊழியர்கள் ஆண்டவரே தகப்பனே பட்டினி பசியிலே வாடி விடாதபடி, ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே தேவர்கள் சந்திக்கப்படும்படிக்கு பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாக நீர் இவர்களை நினைத்தருளும் ஆண்டவரே. நீர் இவர்களை நினைத்தருளும். அப்படி செய்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்துறதுக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் ராஜனும் ஆகிய
கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.